So hi everyone, welcome to my static channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம்னா 5 entertaining games difference நம்ம சேனல்ல பார்க்க போறோம். So நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கீழ அந்த பெல் பட்டன் இருக்குது फ्रेंड्स. அதையும் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸா வந்துட்டே இருக்கும். So வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். So friends, நம்ம கேம்ஸ்ல நம்ம டாப் ஆர்டர்ல பார்க்க போறோம். ஸோ நம்ம 5th பார்க்கக்கூடிய கேம் பேர்னா ரேசிங் மோட்டோ. ஸோ இந்த கேமோட ஐகான் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 ஆப்ஷன்ஸ் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளே, செலக்ட் மோட்டோ, ஸ்கோர், டுட்டோரியல், மோட். ஸோ இப்போ நீங்கள் ப்ளே கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு இந்த கேம் நீங்கள் வந்து ரொம்ப நாளாக நீங்கள் வந்து விளையாடுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ளே கொடுக்கலாம். இல்லை நான் ஃபர்ஸ்ட் டைமாக விளையாடுனா நீங்கள் வந்து இந்த டுட்டோரியல் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த டுட்டோரியல் கொடுத்தோன்னே உங்களுக்கு tap to speed போட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் tap to speed கொடுத்தோன்னே boost to gain more scores கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் tap to speed போட்டு நீங்கள் வந்து tilt control mode போட்டுருக்கு. ஸோ நீங்கள் tilt பண்ணுற மூலிமா நீங்கள் எந்த கார்லையும் நீங்கள் வந்து இடிக்காமல் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து காரில் நீங்கள் வந்து இடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கீழே விழுந்துருவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்கோரும் ஒன்று முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இடிச்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கீழே விழுந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கீழே விழுந்தோன்னே என்னோட வந்து அப்போ நான் தான் எவ்வளோ ஸ்கோர்ஸ் தான் காமிட்டு யார் ஸ்கோர்னு போட்டிருக்கு 3556 போட்டிருக்கு. பெஸ்ட் ஸ்கோர்னா 55,912 போட்டிருக்கு. ஸோ இப்போ நான் வெளில போனோன்னா பிளேன் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிளேனாலும் இதே தான். அப்புறம் செலக்ட் மோட்டோனா நம்மளோட பெஸ்ட் ஸ்கோர் மை பெஸ்ட் ஸ்கோர் போட்டுட்டு 55,912 போட்டிருக்கு. ஸோ வந்து இந்த ஃபர்ஸ்ட் பைக் வந்து 0 PTS. இதுவே நம்ம செகண்ட் பைக் பார்த்தா 30,000 PTS, தேர்ட் பைக் பார்த்தா 70,000 PTS. ஸோ இப்போ வந்து நான் 55,912 PTS எடுத்துருக்கனால என்னால் வந்து இந்த செகண்ட் பைக் யூஸ் பண்ண முடியும். பட் என்னால் இந்த தேர்ட் பைக் யூஸ் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் நான் வந்து 70,000 PTS எடுக்கலாம். அப்புறமா வேறு ஸ்கோர் நம்மளோட பெஸ்ட் ஸ்கோர் என்ன, நம்மளோட ரொம்ப டவுன் ஸ்கோர் என்னன்னு காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா வேறு டுட்டோரியல் நம்மளுக்கு தெரியும். அப்புறம் வேறு மோர். ஸோ இப்போ மோர் கொடுத்திங்கன்னா வந்து இந்த கேம் வந்து யார் இன்வென்ட் பண்ணாங்க, அவங்களோட சில பெஸ்ட் கேம்ஸ் என்னன்னு காமிக்கும். ஸோ இந்த கேம் வந்து ஒரு லைட்டர் எம்டா பட் ரொம்ப எண்ட்லெஸ் கேம். அது மட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கேம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ 4th பார்க்கக்கூடிய கேம் பேர்னா ஹைட் அண்ட் சீக்ஸ். இந்த கேமோட ஐகான் இதுதான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யோர் நேம் கொடுத்துருக்கும். வந்து அங்கே வந்து உங்கள் நேம் நீங்கள் என்டர் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஹைடா இல்லை சீக்கான்னு கேட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஹைட்னு கொடுத்தீங்கன்னா வந்து டைம் டு ஹைட்னு மேலே போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து அந்த டைம் முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் எங்கேயாவது போய் ஒழிஞ்சிக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஹைட் பண்ணக்கப்புறமா வந்து அந்த ரெட் கலர் வந்து ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிளட் கலர் சிம்பிள் தருது ஃப்ரெண்ட்ஸ். வந்து சிம்பிள் வந்து பெருசாச்சுன்னா வந்து கேச்சர் உங்கள் பக்கத்தில் இருக்காங்க அர்த்தம். வந்து இல்லை வந்து சிம்பிள் இப்போ குட்டி ஆயிடுச்சுன்னா அந்த கேச்சர் உங்களை விட்டு வந்து ரொம்ப தூரமாக இருக்காங்க அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து மேலே டைமர் ஓடிட்டு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று டைமர் முடிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து எஸ்கேப் ஆகிடணும். இல்லை அதுக்குள்ளே வந்து கேச்சர் நம்மளை வந்து பிடிச்சிட்டாங்க, நம்ம அவுட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கேம் வந்து ஒரு சிம்பிள் கேம் தான் பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கேம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 3rd பார்க்க போகிற கேம் பேர்னா குன்ஃபு கமாண்டோஸ். இந்த கேமோட ஐக்கான் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு 2 கேரக்டர்ஸ் அது மட்டும் ஸ்டார்ட் மிஷின் கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் மிஷின் கொடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் லெவல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போடுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டில் வைக்க சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வச்சு எடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் 5 லெவல்ஸ் ஆஃப் ட்ரைனிங் கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அந்த கேமுக்குள்ளே போனால் வந்துட்டு ஒரு ஆப்பன் உங்களை வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் திருப்பி பஞ்ச் பண்ணலாம், கிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து வயிற்றுலேயே கிக் பண்ணலாம், நீங்கள் ஜம்ப் பண்ணலாம். அப்புறமா நீங்கள் திருப்பி ஒரு கிக் கொடுத்தோன்னா இந்த ஆப்போனண்ட் வந்து அவுட் ஆகிடுவாங்க. நாம தான் வந்து பட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லெவல்னால இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நீங்கள் போக 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 உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கேம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ 2nd பார்க்க போகிற கேம் பேர் என்ன ட்ரா கார்ட். ஸோ அந்த அப்ளிகேஷனோட ஐக்கான் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து ப்ளே பட்டன் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ப்ளே பட்டன் கிளிக் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்பேஸில் நீங்கள் கார் ட்ரா பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த கார் வந்து இந்த ரோடுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ரோட்னா நம்ம டைனி கார், இந்த மாதிரி ரோட்னா கொஞ்சம் ஒரு லார்ஜ் கார், அப்படி அதுக்கேற்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணணும். ஸோ நீங்கள் தப்பாக ட்ரா பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மாற்றிப்பீங்க. ஸோ இந்த கேம் வந்து ஒரு சிம்பிள் கேம் தான் பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த கேம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற கேம் பேர்னா நர்ஃப் பிராங்க்ஸ். ஸோ இந்த கேமோட ஐக்கான் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு ஹோல் டு பிளாஸ்ட் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து உங்கள் ஆப்பனண்ட்டுக்கு மேலே 21 கொடுத்துருக்கல ஃப்ரெண்ட்ஸ். 21னா
உங்களோட நர்ஃப் கன்னில் இருக்கிற 21 புல்லட்ஸ் அவங்க மேலே போகணுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்கள்ட்ட வந்து இந்த ரெட் கலர் லைட்டில் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா யூஆர் அவுட் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நீங்கள் படாமல் நீங்கள் அவங்களை அவுட் பண்ணிங்கன்னா யூஆர் த வின்னர். இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் நீங்கள் இப்படி ஹைட் ஆகிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி திருப்பி நீங்கள் ஷூட் பண்ணணும் வாவ்னு காமிக்கும், விச் மீன்ஸ் நீங்கள் அவங்கள அவுட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா வேறு இவங்களுக்கு மேலே 20 கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அவங்க மேலே 20 ஷாட்ஸ் அடிக்கணும். அப்புறம் அவங்க பார்க்கக்குள்ள இப்படி ஹைட் ஆகிடணும். திருப்பி அவங்க பார்க்கறப்போ ஷூட் பண்ணணும். திருப்பி அவங்க பார்க்கக்குள்ள ஹைட் ஆகிடணும். அப்புறம் வேறு லாஸ்ட் இவர்கிட்ட நர்ஃப் கன் இருக்கிறனால நம்ம கொஞ்சம் சேஃபாக ஷூட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். நம்ம திருப்பி ஷூட் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம திருப்பி விட்டுணும் ஃப்ரெண்ட்ஸ். which means we have win. அப்புறமா நம்மளுக்கு இந்த கன் 80% 90% அப்படி போடனாலும் நம்மளுக்கு நெக்ஸ்ட் கன் இது கிடைக்கும்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கேம் வந்துட்டு சிம்பிள் பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கேம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.